சேட்டை புடிச்ச பயசார் இந்த சேகர் பாபு. இந்த வீடியோ மட்டும் பார்த்துட்டு வாங்க. இவ்வளவு ஆசியா கண்டத்திலேயே சிறப்பு வாய்ந்த பேருந்து நிலையம், அனைத்து நவீன வசதிகளோடு இருக்கின்ற பேருந்து நிலையம். உங்களை நீங்களே புகழ்ந்துக்கிட்டு இருந்தா எப்படி? மக்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டு வருவோமே. இவங்களை யாரோ தூண்டி விட்டுதே இவங்க பேசுறாங்க. உண்மையிலே கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் மக்களுக்கு நிறைய வகையில நன்மையை பயக்குது. சிலரோட வாழ்வாதாரத்தை மேலும் முன்னேற்றி இருக்கு. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து சென்னை சிட்டிக்குள்ள போகணும்னா ஒரு 40 கிலோமீட்டர் ஆகும். 40 கிலோமீட்டர் நடந்து போக முடியுமா? கண்டிப்பா முடியாது. ஆட்டோல இல்லைன்னா கால் டாக்ஸி இந்த மாதிரி தான் போகணும். அப்ப அந்த ஓட்டுநர்களோட வாழ்வாதாரம் மேலும் முன்னேறுது. ரெண்டாவது, இந்த நவீன கால உலகத்துல கணவன் மனைவிக்குள்ள டைவர்ஸ் ஏற்படுறது எதுக்கு? ஒருத்தவங்க பேச நேரம் இல்லை, ஓடிக்கிட்டே இருக்காங்க, வேலைன்னு இருக்காங்க, பணம் இருக்காங்க. அதெல்லாம் அந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் குறைக்குது. எப்படின்னு கேட்குறீங்களா? கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் ஒரு கணவன் மனைவி பஸ் ஏற வராங்கன்னா உடனே கோயம்பேடு மாதிரிலாம் பஸ் ஏறி போயிட முடியாது. ஒரு பஸ் தென் மாவட்டத்துக்கு போகணும் அப்படின்னா 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆகும். 4 மணி நேரம் 5 மணி நேரத்தை அவங்க உட்காந்து மனசு விட்டு பேசி நம்ம வாழ்க்கையில் என்னென்ன நடக்குது, எப்படி நடக்குது, இனிமேல் நம்ம நல்லா திருந்தி நடப்போம் அப்படின்றதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான்.